Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. தில்லியில் காங்கிரஸ் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற சுதந்திர தின விழாவின் போது வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. அப்போது சோனியா பாடலை நிறுத்த சொல்வது போல் சைகை காட்டினார். அத்துடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் சோனியாவும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். கோபமாக காணப்பட்ட சோனியா நிர்வாகியை அழைத்து கடிந்து கொண்டிருந்தார். இதை குழப்பத்தோடு பார்த்துக் கொண்டிருந்த ராகுலும் நிர்வாகியை அழைத்து என்னவென்று கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வீடியோ பெரும் சர்ச்சையானது. வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததாக சோனியா மீது கர்நாடகாவின் உராவி போலீஸ் ஸ்டேஷனில் பாஜவினர் புகார் அளித்துள்ளனர். காங்கிரஸ் தலைவர்களின் செயலை கண்டித்து ராஜஸ்தானில் நடைபெற்ற பாஜ பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். வந்தே மாதரம் பாடலை நிறுத்த கோரிய சோனியாவின் செயலை ஒட்டுமொத்த தேசமும் டிவியில் பார்த்தது. நீங்கள் செய்த இந்த பாவத்தை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். ஓட்டு வங்கி மீதான பேராசையால் வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் மறந்துவிட்டது. கொஞ்சமாவது வெட்கம் எஞ்சி இருந்தால் இந்த செயலுக்கு நாட்டு மக்களிடமும் வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் ஆன்மாவிடமும் சோனியா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமித்ஷா கூறினார். 80 साल के बाद बंकिम बाबू का ये अमर मंत्र अमर गान जब फिर से सम्मान प्राप्त कर रहा है, वो भी सोनिया जी को राज नहीं आता है. सोनिया जी 140 करोड़ की जनता आपको देख रही है. आपके द्वारा किया गया ये पाप इस देश की जनता कभी माफ नहीं करेगी, कभी माफ नहीं करेगी.